இன்னைக்கு அது வேற பண்ண வேண்டியது இருக்கு நமக்கு. மெதுவா மூச்சுட்டு இருந்துருப்பாங்க. சொல்லுமா என்னம்மா? உன் பையனா? உன் காயம் டாக்டர். காயின முழுக்க நீ என்னமா பண்ண? சரி கிடையாது, சீரியல் பார்த்துருங்க டாக்டர். சீரியல் பாத்துக்கிங்க. புள்ள முக்கியமா சீரியல் முக்கியமா? என்னம்மா அப்படி இருக்க? ஏமாம்மா கையெடுத்துக்குமா, உன் புதுசா தப்பா நினைப்பாருமா என்னைய. ஏமா எனக்கு என்ன ஆச்சு சொல்லுமா, மெதுவா சொல்லு. உன் பையன் என்ன செஞ்சான்? காயின் எத்தனை 5 ரூபா காயினா 2 ரூபா காயினா? நர்ஸ் இவருக்கு ஃபர்ஸ்ட் பிபி எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணுங்க. பேஷண்ட உள்ள கூட்டிட்டு வாங்க. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்குமா. உனக்கு நான் லுங்கி கட்டுறது முக்கியமா, உன் பிள்ளைய காப்பாத்துறது முக்கியமாமா? நர்ஸ் அந்த காயின் கேஸ் கூட்டுவாங்க. டாக்டர் நீ தான் 5 ரூபா கேஸப்பா? ஆமா டாக்டர். இவ்வளவு பெரிய பிள்ளையா இருக்கியப்பா. டாக்டர் என்னப்பா செய்யுது உனக்கு? முன்னாடி இழுக்குது, பின்னாடி தள்ளுது டாக்டர். யாருமே இழுக்கிறதுக்கு இல்லையாப்பா? என்னப்பா உனக்கு பிரச்சனை? இப்ப காயின் 5 ரூபா காயின் முழுங்க எப்படிப்பா இருக்கு இப்ப? டாக்டர் 5 ரூபா காயின் குடலுக்குள்ள போயிட்டு கொடன்னு குடாயுது டாக்டர். சரி இப்ப அப்படியே நில்லுப்பாப்பா. நர்ஸ் அந்த மேக்னெட் எடுத்துருவாங்க. மேக்னெட்டா? ஆமா, அதை வச்சு தப்பா நம்ம வைத்தியமே. இந்த மேக்னெட்டை வச்சு அந்த காசை எடுக்க போறப்பா காயினை நீ இப்படியே புடிச்சுக்கோ சரியா? எப்படிப்பா இருக்கு இப்ப? குதூகலமா இருக்கு டாக்டர். குதூகலமா இருக்கா? புடிச்சுக்கோப்பா. இப்ப என்ன பண்ணுது? சுத்துது டாக்டர். இப்ப சுத்திட்டே இருக்கு. மேல வருதா? மேல வருது. சைடுல வருதா? போகுது டாக்டர். அந்த சைடுல போதா? போகுது. கீழே வருதா? இப்ப வரும் பாரு. வருதா? வந்துருச்சு. என்ன வந்துச்சு? காசு வந்துச்சான்னு கேட்டப்பா நான். இப்ப வரும் பாரு. சரிப்பா இப்படி நில்லு. இப்ப வரும். டக்குன்னு ஒரே பிடிக்கிற சரியா? வந்துச்சா? வந்துருச்சு. எங்க சத்தம் கேட்கல? ஏதோ காசு வந்துச்சு, அது கிடைச்சு. சரி வந்துச்சான்னு பாரு, நான் திரும்பிக்கிறேன். வந்துருச்சு. சரிப்பா 10,000 ரூபா ஃபீஸை கட்டிட்டு போயிரு சரியா? அந்த 5 ரூபா வாங்கிட்டு போயிரு மறக்காம போ. குட் மார்னிங் டாக்டர். சொல்லுங்கப்பா, என்ன பிரச்சனை? நேற்று எனக்கு திடீர்னு வலிப்பு வந்து படுத்துட்டேன் டாக்டர். என்ன ப்ராப்ளம் தெரியல. அப்படியா? ஏதாவது குடிக்கிற பழக்கம், சிகரெட்டு, கஞ்சா, இந்த மாதிரி தண்ணி போடுறது, மற்றதா பழக்கம் இருக்கா உங்களுக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை டாக்டர். ஒரு நாள் பிராந்தி அடிப்பேன், இன்னொரு நாள் பீர் அடிப்பேன், இன்னொரு நாள் கஞ்சா அடிப்பேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களையும் அடிப்பேன். இப்போ இது உடம்பா என்னப்பா? தண்ணி அடிப்பேன்னு சொல்கிற, இவ்வளோ அடிப்பேன்னு சொல்கிற, தாங்கம்மா இது. நீ வலிப்பு நோய் வந்ததுக்கு காரணமே நீ தண்ணி அடிக்கிறது தான்ப்பா. நீ இப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்துக்குவேன், வலிப்பு நோய் சீக்கிரம் செத்து போயிடுவேன் சரியா? டாக்டர் நீங்கள் படிக்கலையா? பச்சை மாதிரி பேசுங்க டாக்டர். நான் படிக்கலையாப்பா? சரி நீ படிச்சிருக்கியா? எப்படி நீ சொல்கிற படிக்கலன்னு? ஆமாம் டாக்டர். இப்போ நான் குடிக்கிறேன், இதே குடிச்சுனே இருக்கிறேன். இதனால் எனக்கு வலிப்பே வரல. ஆனால் நேற்று மட்டும் நான் குடிக்கல. அப்போ எனக்கு வலிப்பு வருதுன்னா நேற்று நான் குடிக்காமல் இருந்து தானே காரணம். அப்படி நீங்கள் எனக்கு குடின்னு தானே சொல்லியிருக்கேண்ணா. நான் நீங்கள் படிக்காமல் பேசினுக்கிறீங்க. சரி திருந்த மாட்டோட. சரிப்பா, உனக்கு உன் ஸ்டைல்லேயே உனக்கு மருந்து தரேன் சரியா? 3 வேளைக்கு தரேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பீர் அடி, மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு குவார்ட்ரு, நைட்டு குளிர் வாயில் வச்சுட்டு கப்புன்னு படுத்துக்கோங்க சரியா? நாளைக்கு வர வேண்டிய அவசியமே இருக்காது. நான் எழுதி தரேன். மெடிக்கல் கடையில் கிடைக்காது, மெடிக்கல் கடை பக்கத்தில் கடைக்கு போய் வாங்கிக்குவாங்க சரிங்களா? இந்தாங்க. டாக்டர் இப்படி ஒரு டாக்டர் நான் பார்த்ததே இல்லை டாக்டர். எல்லா டாக்டரும் இதே மாதிரி மெடிசன் கொடுத்து அனுப்பிச்சிட்டா இந்த உலகத்தில் பிரச்சனையே இருக்காதுல்ல. நன்றி டாக்டர். ஏய் என்ன பண்ணிட்டுருக்கா? இல்லைடா, கோழிக்கு உடம்பு சரிடா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கு. கோழியா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணீங்களா? ஆமாடா, டாக்டர் அட்மிட் பண்ண சொன்னார்டா. அதான்டா நான் போய் அதுக்கு மருந்து மாத்திரை வாங்க போகிறேன்டா. கோழியை அட்மிட் பண்ணுறதுக்கு எந்த டாக்டர் சொன்னா? எப்பா நான் கூட்டம் போகிறவா? ஏய் என்னடா போர்டு வச்சிருக்கான்? கோழிக்கு குஞ்சு தெரியலையா? ஆடு மாடுகளுக்கு ஆண்மை பரிவான்னு போட்டிருக்கான். இவர் தான்டா சீப்பாக பார்க்குறாரு, அதனால தானே இங்கே வந்தோம். வாங்கப்பா. அண்ணா வாங்கண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணா? முன்னா படிக்கும்போது பார்த்ததுண்ணா. ஆமாண்ணா. நீ எப்போ டாக்டர் ஆன? இல்லைண்ணா, நான் கொரோனா முடிச்சுட்டு பேச்ச முடிச்சுட்டு என்ன செய்யணும்னு தெரியலண்ணா. இன்ஸ்டா நோண்டும் போது ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் ஒன்று இருந்துச்சுண்ணா. டக்குன்னு கோர்ஸுக்கு அப்ளை பண்ணேன், படித்தேன், டாக்டர் ஆகிட்டேன்.
இப்போதான் நிறைய டாக்டர் நிறைய உயிரினங்களை நம்ம காப்பாத்துற மாதிரி நிலைமை பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக நம்ம பார்க்குறது கடவுள் இருக்குண்ணா. கடவுள் இருக்கா? ஆமாண்ணா. அதெல்லாம் இருக்கட்டும், கோழி அட்மிட் பண்ண சொன்னீங்க, கோழி எங்க? கோழி அட்மிட் பண்ணுறது உங்கள் கோழி? அது உங்கள் கோழினா அட்மிட் பண்ண சொல்லியிருக்க மாட்டாங்கண்ணா. அட்மிட் சொல்லிருப்பாங்க. ஆமாண்ணா. எந்த கோழிக்கு இந்த ஊர்ல ப்ரெஷர் வருது, ப்ரெஷர் அதிகமாக அட்மிட் பண்ண சொன்னாங்க? இல்லைண்ணா, நம்ம கோழிக்குன்னு புதுசாக ஒரு மிஷின் வச்சுருக்கோம். அது செக் பண்ணும்போது ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் உள்ளே அட்மிட் பண்ணியிருக்குண்ணா. சரி, கோழி எங்க? இல்லைண்ணா, கோழிக்கு திடீர்னு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுண்ணா. ப்ரெஷர் அதிகமானால என்ன செய்யறது தெரியாமல் ஒரு ஆப்ரேஷன் பண்ணலான்னு நெஞ்சில் கொஞ்சம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம் இருக்கும்போது அறுத்துட்டியாக்கா? அறுத்துட்டேண்ணா. அறுத்த கோழி என்ன பண்ண? அறுத்த கோழி சும்மா இருக்க முடியாதுன்னு உரிச்சு குழம்பு வச்சுட்டேண்ணா. குழம்பு வச்சுட்டியா? ஆமாண்ணா, 65 மசாலா இல்லை, அதனால குழம்பு வச்சுட்டேன். மாதம் கூட வருது பாருங்க. போய் மரியாதையா அந்த குழம்பு வச்சுட்டேன். என்ன கொடுக்க மனசு வரல. வராது, அடுத்த கோழி இல்ல, வரவே வராது. குடு. ஏண்டாடி, நான் ஆசையா வளர்த்த கோழி பொண்ணு குழம்பு வச்சுட்டுல, இனிமே நீ எந்த கோழிக்கும் வைத்தியமே பார்க்க முடியாதா? ஏன்னா இனிமே நீயே வைத்தியம் பார்த்தனா சுத்த போற. அப்படியே ஓடி போயிரு. டாக்டர் டாக்டர். சொல்லுமா, இளமா பிரச்சனை? என் புருஷன் 10 பேராசிட்டமால் மாத்திரை போட்டுட்டே இருக்கா டாக்டர், ஏதாவது பண்ணுங்க டாக்டர். அப்படியா? எத்தனை மாத்திரமா முழுங்கினாரு? 10 முடிங்கிட்டாரு டாக்டர். அப்படியா? சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. உன் புருஷன் எப்பயுமே டார்ச்சர் கொடுப்பல, ஆமா, அதே அதே மாதிரி டார்ச்சர் கொடுத்து அந்த தலைவலியை மட்டும் உருவாக்குமா, ஆட்டோமேட்டிக்காக மாத்திரை வேலை செஞ்சிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அவ்வளவுதானா? அவ்வளோதான்மா. அப்ப முடிச்சிடுறேன் இன்னைக்கு. டாக்டர் பேசி மட்டும் யாரா கட்டிட்டு போயிருக்கோம். ஓகே டாக்டர். ஜம் ஜம் ஜம்பூரா நீ மந்திரம் கத்து கஜோரா மந்திரம் என்னிடம் கற்பா